மீண்டும் நடக்க போகும் மாநாடு பாரிக்கு ஆதரவாக வந்த தீர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். என்ன நிகழ்வு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று முன்னெடுத்திருந்தாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியலை. அதுக்கு காரணம் திராவிட ஆட்சி இருக்கிறதால அவர்கள் பயத்தால் அதை ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்துடணும்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அப்போ இது தமிழர் குடிகள் கூட்டமைப்பு தான் நடத்தியிருந்தாங்க. இதில் எக்கச்சக்க பேர் கலந்து கொண்ட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கான எல்லா விஷயமும் தயார் பண்ணிய பிறகு எங்கே இவர்களுடைய கருத்தியல் பெருமளவுக்கு சென்று விடுமோ, இந்த கருத்தியல் சென்றால் நம்ம இந்த திராவிடம்ங்கிற விஷயத்தை வச்சு இதுக்கப்புறம் பிழைப்பு நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதனுடைய முக்கிய நபர்களாக இருக்கிறவங்கள உடனே கைது செய்கிறோம், இவங்க இதை தொடங்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோசமான சம்பவத்தை செய்திருந்தாங்க. ஆனால் அதற்கு எதிராக தற்போது ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஹைகோர்ட் இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி மறுத்த காவல்துறையின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் மிகப்பெரிய சந்தோஷமாக நவம்பர் 16ஆம் தேதி நடத்துவதற்கான அனுமதியை பூந்தமல்லி காவல் நிலையத்தினரிடம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் 1 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திராவிட ஒழிப்பு மாநாடுங்கிறது நடக்கப் போகிறது அப்படிங்கிறது இதன் மூலயமா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதனைத் தொடர்ந்து இப்போ எல்லாருமே, அதாவது தமிழர் குடிகள் கூட்டமைப்பில் இருந்து இந்த செய்தி இதற்கப்புறம் வெளிவரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கப்படலாம். அவர்கள் இதற்கான அத்தனை விடயங்களையும் உருவாக்கிட்டு சென்ற முறை நடந்த எந்த ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாமல் மீண்டும் இதை சரிவர முறையில் நம்ம செய்வோம். முன்னாடி நம்ம நடத்தினதே வெற்றி தான், இருந்தாலும் மாபெரும் வெற்றியாக மீண்டும் அதை நடத்தி நம்மளுடைய கருத்தியல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம். மக்கள் திராவிடம் வேண்டுமா, தமிழ் தேசியம் வேண்டுமான்னு அவர்கள் முடிவு செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு பங்கில் தான் நம்ம நின்று பேச போகிறோம். இதில் ஒருவர் 2 பேர் கிடையாது, எக்கச்சக்க பேர் வரப்போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பாரிசாலன், அப்புறம் மகேஷ் நாயர், குரு பறையார், பாவல் சங்கர், அப்புறம் செந்தில் மல்லர் அவர்கள், சிவகுரு பறையனார் அப்படின்னு இன்னும் அடுக்கி கொண்டே போகலாம். அத்தனை பேர் மிக முக்கியமாக பேச இருக்காங்க. அதனை தவிர்த்து பல அறிஞர்கள் பேசுவதற்காக தயாராகி இருந்த ஒரு விஷயத்தை தடுத்திருந்தாங்க. மீண்டும் அது நடக்க போகுது அப்படிங்கிற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தமிழர் குடிகள் கூட்டமைப்போட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. பாரிசாலன் அவர்கள் மீண்டும் இந்த கருத்தியல் தீபத்தை பற்ற வைத்து எல்லா இடத்துலையும் எரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாக தமிழர்களிடமிருந்து பார்க்கப்படுகிறது. அதற்கான காணொலிகள் விரைவில் அவங்க வெளியிடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். அண்ட் இந்த நிகழ்வை குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்கள்.